நாம் இன்றைக்கி டிவிஎஸ் iQube இந்த பைக்கை பார்க்கலாம். இந்த பைக் பார்த்திங்கன்னா 2025 ஆகஸ்ட் மந்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆன பைக் பார்த்திங்கன்னா இந்த பைக் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்குது, எல்லா ரோட்லேயும் இருக்குது. அதிகமான சேல்ஸ் ஆன பைக் இதுதான். ஃபஸ்ட்டு செகண்டு வந்து ஓலாவில் ஊர்பட்ட சர்வீஸ் பிரச்சனை இருக்குது. இந்த டிவிஎஸ் சைக்கிள் பார்த்திங்கன்னா எந்த சர்வீஸ் இஷ்யூ வர கிடையாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. சார்ஜர்லாம் அவங்களே சார்ஜ் போட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஷோரூமில் பார்த்திங்கன்னா ரோட்டில் போய் நின்று ஃபோன் பண்ணால் அது ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கிது. டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஸ்போர்ட்டிவாக இருக்குது. லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு, ஃபுட் ரெஸ்ட்டு, கால் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா ரைடர்ஸ்க்குமே இந்த பைக் சரியாக போகுது. பார்த்திங்கன்னா ரேஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு 100 to 115 கண்டிப்பாக கிடைக்கிது. பார்த்திங்கன்னா 115 கண்டிப்பாக தாராளமாக கொடுக்குது இந்த பைக். பார்த்திங்கன்னா இந்த பைக்கு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 1,40,000 பக்கம் ஆன் ரோடு ப்ரைஸ் வருது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு டிசைன் வைஸும் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் நல்லாவே இருக்குது. இந்த பைக் நானும் இந்த பைக்கெலாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். நானும் ஓட்டி பார்த்தேன். நான் வந்து இந்த பைக் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ஹையாக ரைட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேட்ரி வாரண்டி 5 வருஷம் இல்லைனா 50,000 கிலோமீட்டர் வரையும் கொடுத்துருக்காங்க நமக்கு. பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா பைக் மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா சார்ஜிங் டைம் 2 hours 40 minutes ஏறுது. பார்த்திங்கன்னா அதாவது 4 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கில் இதில் பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட் இருக்குது. iQube S, iQube ST இருக்குது. பார்த்திங்கன்னா iQube பார்த்திங்கன்னா நமக்கு 60 மைலேஜ் கொடுக்கும். பார்த்திங்கன்னா 60 to 70 கொடுக்கும். பார்த்திங்கன்னா iQube S பார்த்திங்கன்னா 100, 110 கிடைக்கிது. பார்த்திங்கன்னா iQube ST பார்த்திங்கன்னா அதை வந்து 150 கிலோமீட்டருக்கு நமக்கு கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம ஏன்னா 212 கிலோமீட்டர் ரேஞ்சை பார்த்திங்கன்னா நம்ம வந்து 40 to 50 ஓட்டினா பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும். நமக்கு iQube STயில் பார்த்திங்கன்னா நமக்கு iQube ST 5.3 kWh. அதில் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா LED லைட்டும் பார்த்திங்கன்னா லைட்டும் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் லைட் இருக்குது, சென்டர்லேயும் லைட் இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே டிவிஎஸ் iQube பார்த்திங்கன்னா சர்வீஸ் இஷ்யூ வந்து ரொம்ப கம்மி. வண்டி குவாலிட்டி நல்லாயிருக்கு, எந்த இஷ்யூஸ் அதிகமாக விற்றுருக்கு. பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் நமக்கு மேக்ஸிமம் வர்றது கிடையாது. நல்லாவே இருக்குது. பார்த்திங்கன்னா மைலேஜ் நல்லா கொடுக்குது. பார்த்திங்கன்னா அதாவது டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா ஏத்தர் மாதிரி ஓலா டிஸ்பிளேல அதிகமாக சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் நிறைய வருது. சாஃப்ட்வேரில் செலவு பண்ணி மைலேஜ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் மைலேஜ் அதிகமாக கொடுத்து சாஃப்ட்வேரில் கம்மி பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு பைக் வாங்குகிறோம், ஃபஸ்ட் டைம் நான் EV வாங்குகிறேன். எனக்கு ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம டிவிஎஸ் iQube வாங்கலாம். ஏன்னா நம்ம டிவிஎஸ் பிராண்டை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்ல. அவ்வளவு நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. எந்த சர்வீஸ் பிரச்சனை எதுவுமே கிடையாது. நல்லாவே மார்க்கெட்டில் மூவிங் ஆகிட்டு இருக்குது. சேல்ஸ் ஆகிட்டு இருக்க பைக் எதுனா டிவிஎஸ் iQube.